ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி டாப் அனிமே அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வேற ஒரு உலகத்தில் ஹீரோஸாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஜாலியாக மட்டும்தான் இருப்பீங்கன்னு இல்லை, நிறைய கஷ்டங்களையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரியான அனிமே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைசிங் ஆஃப் ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 1. கடலுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு ஹீரோ மாதிரி தான் தெரியுது. அவன் பக்கத்தில் ஒரு பால் வந்து விழவும் அவன் அந்த பாலை எடுக்கிறான். பின்னாடியே ஒரு பொண்ணு வருது. இப்போ அந்த பாலை எடுத்து போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ஹீரோ கொடுக்குறான். பார்த்தா இது எல்லாமே ஜஸ்ட் கனவு தான். நம்ம ஹீரோ இப்போ கனவுலேருந்து கண்மொழிச்சிட்டு, என்ன ஒரு வித்தியாசமான கனவு. என்னோட பேர் நஃபோமி. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். வீட்டில் எப்போவுமே கேம்ஸ் தான் விளாண்டுட்ருக்கேன். நான் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அண்ட் என் கூட என் தம்பியும் இருக்கான். அப்புறமா என்னோட லைஃப்பில் பொண்ணுங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. ஏன்னா எந்த பொண்ணுக்குமே என்ன பிடிக்காது. என் கையில் காசு இல்லைங்கிறதுனால நான் லைப்ரரிக்கு வந்து புக்கை படிக்கலான்னு பார்த்தேன். என் லைஃப் நார்மலாக தான் போயிட்டு இருந்தது இந்த புக்கை பார்க்குற வரைக்கும். தி 4 கார்டினல் வெப்பன்ஸ். உலகத்தை காப்பாற்றுறதுக்காக 4 ஹீரோஸ் வேற ஒரு உலகத்துலேருந்து வர வைக்கப்பட்டாங்க. அவங்க கிட்ட லெஜெண்டரி வெப்பன்ஸ் இருந்தது. ஸ்வாட், ஈட்டி, அப்புறம் போ அண்ட் ஆரோ, ஒரு ஷீல்டு எப்படிடா வெப்பனாக வச்சிருக்காங்க. சரி ஓகே. அப்புறமா இதில் ஒரு க்யூட்டான பிரின்சஸும் இருக்கா. அப்புறமா இந்த ஷீல்டு ஹீரோ. என்ன இந்த ஷீல்டு ஹீரோ பேஜில் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த புக்குக்குள்ளே போயிருந்தான். ஒரு வழியாக எங்களோட சமன் வெற்றிகரமாக நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்கிறாங்க. பார்த்தா கூடவே நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னடா இது ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்போ தான் அந்த ஹீரோஸை இங்கே சமன் பண்ணவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த உலகம் ஆபத்தில் இருக்கு, அதனால தான் லெஜெண்டரி ஹீரோஸை உங்களை சமன் பண்ணோம் அப்படின்னு சொல்லவும், யோ எங்கள் பெர்மிஷனே இல்லாமல் எப்படியா நீ எங்களெல்லாம் சமன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்குறான். ஏண்டா உங்களுக்காக போராடுறதுல எங்களுக்கு என்னடா லாபம் கிடைக்க போது, நாங்கள் இதுக்காக உனக்கு போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கவும், இவனுங்க என்ன இப்படி பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எதிர்பார்ப்பெல்லாம் எங்கள் ராஜா நிறைவேற்றி வைப்பார். நீங்கள் எங்கள் ராஜா கிட்ட வந்து பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லவும், சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கிளம்புதாங்க. இவங்கெல்லாம் எதுக்காக இப்படி இருக்காங்க, ஒருத்தங்க ஹெல்ப்னு கேட்டால் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். இங்கே இருக்கிற காற்று ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லவும், டியோட் நீ ஜப்பானை விட்டு வெளியே போனதில்லையே அப்படிங்கவும், இல்லை நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோஸ் 4 பேர் ராஜாவை போயிட்டு பார்க்குறாங்க. அப்படின்னா நீங்கள் தான் அந்த லெஜெண்டரி ஹீரோஸா? நான் தான் இந்த நாட்டோட ராஜா. உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்லவும், என்னோட பேர் ரேனாமாக்கி. நான் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். எனக்கு 16 வயசாகுது. என்னோட பேர் மொயராசோ கிடமோரா. எனக்கு 22 வயசாகுது. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். என்னோட பேர் ஈசக்கி காமட்சுஜி. எனக்கு 17 வயசாகுது. நானும் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். சரி ஓகே ஹீரோஸ், அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு கிங் சொல்லவும், யோ கிங் நான் இன்னும் இன்ட்ரடக்ஷனே பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன மன்னிச்சிருங்கன்னு ராஜா சொல்லவும், டியோட் அவர் ஒரு ராஜா, கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போ அண்ட் ஆரோ வச்சிருக்கிறவன் சொல்கிறான். நான் நஃபோமி யமட்டானி. எனக்கு 20 வயசாகுது. நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். சரி ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். என்ன இவன் என்ன கண்டுக்கிடவே மாட்டேங்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த கிங்டம் ஆபத்தில் இருக்க வேவ்ஸ் அப்படிங்கிற ஒன்றுனால மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. அதை கார்டினல் ஹீரோஸ் ஆனால் உங்களால் தான் தடுக்க முடியும். சர்ச்சில் இருக்கிற அந்த டிராகன் அவர் கிளாஸ் அந்த வேவ்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிறத கரெக்டாக நமக்கு கால்குலேட் பண்ணி சொல்லும். போன தடவை வந்த வேவ்ஸில் கிங்டமில் இருக்கிற ஒரு இடமே ரொம்பவும் நாசமாயிடுச்சு. அடுத்த வேவ் வர சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லவும், இது அவ்வளவோ நான் அந்த புக்கில் படித்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதனால எங்களுக்கு என்னையா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் ஹீரோ கேட்கவும், உங்களுக்கு மாதம் காசு கிடைக்கும், அது போக உங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி சொல்லவோ, காசு கிடைக்குமா, அப்போ எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 3 பேர் சொல்கிறாங்க. என்னதான் ஆளுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லவோ, ஸ்டேட்டஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கவும், இன்னுமா நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் ஹீரோ சொல்கிறான். பார்த்தா இவங்க கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது. அதில் ஃபோக்கஸ் பண்ணால் இவங்களோட ஸ்டேட்டஸ் லெவல் எல்லாமே தெரியுது. என்ன டியோட் லெவல் 1ன்னு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போ வச்சிருக்க ஹீரோ கேட்கவும், அதான் எனக்கும் தெரியல அப்படின்னே, நீங்கள் தான் ட்ரைனிங் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி சொல்லவும், இந்த ஷீல்டை வச்சுக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கவும், கவலைப்படாதீங்க நாங்கள் 4 பேர் சேர்ந்து உங்கள் நாட்டை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் 4 பேரும் ஒரே இடத்துல இருந்து ட்ரைனிங் எடுக்க முடியாது. ஏன்னா உங்கள் வெப்பன்ஸ் பக்கத்தில் இருந்தால் அதோட குவாலிட்டி இம்ப்ரூவே ஆகாது அப்படின்னு சொல்கிறா. இவங்களும் அவங்க ஸ்டேட்டஸில் பார்க்காங்க, அதே தான் போட்டிருக்கு. ஸோ நாளைக்கு உங்களுக்கு பார்ட்டி மெம்பர்ஸ் பிரித்து தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்து உங்கள் ரூம் இந்த வழியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. இந்த இடம் அப்படியே சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கவும், நம்ம ஷீல்டு ஹீரோ வந்துட்டு, இது உண்மையிலேயே கேம் மாதிரி இருக்குன்னு கேட்கவும், இது உண்மையிலேயே வீடியோ கேம் தான் ஒருத்தர் சொல்கிறான். இது விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்னு இன்னொருத்தர் சொல்கிறான். இல்லை இது விஆர் எக்ஸ்பீரியன்ஸ்னு இன்னொருத்தர் சொல்கிறான். நீங்கள் எல்லாருமாச்சும் கேம்னு சொல்கிறீங்க, நான் புக்குக்குள்ளெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்கள் நாட்டில் கரன்சி நோட்டில் யார் இருப்பா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தங்களை சொல்கிறாங்க. ஒரு வழியாக இவங்க எல்லாருக்குமே இப்போ தான் புரிய வருது. இவங்க எல்லாருமே வேற ஒரு மல்டிவர்ஸ்ல இருந்து, ஆனால் ஜப்பான்கிற இடத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. உங்க எல்லாருக்குமாச்சும் காமனா கேம்ங்கிற ஒன்று வழியாக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் நான் மட்டும் என் புக்குள்ளே இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீல்டு ஹீரோ கேட்கவும், இன்னுமா ப்ரோ உங்களுக்கு புரியல, ஏன்னா ஷீல்டு ஹீரோ எங்கள் ஊரில் டம்மி அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோ உங்கள் ஊரில் அப்படி இல்லைன்னு கேட்கவும், எங்கள் ஊர்லேயே ஷீல்டு ஹீரோ டம்மி தான். அறிவு இருக்கிறவன் எவனுமே ஷீல்டு கேமில் செலக்ட் பண்ண மாட்டான் அப்படிங்கவும், ப்ரோ உங்கள் ஊரில் அப்படின்னு கேட்கவும், எல்லார் ஊர்லேயும் ஷீல்டு ஹீரோ டம்மியாக தான் இருக்கான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு டம்மியான பவர் வரணும், என்னால் மற்றவங்கள அட்டாக்கே பண்ண முடியாது.
சரி ஓகே பரவாயில்ல, மற்றவங்க அட்டாக் பண்ணட்டும், நான் அவங்கள போயிட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறேன். இந்த வேர்ல்டு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த 4 கார்டினல் ஹீரோஸும் கிங்டம்க்கு போகிறாங்க. இவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்காக நிறைய நைட்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஒரு பொண்ணு செம கியூட்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் பார்த்தா அவங்களே தான் போயிட்டு அவங்களுக்கு எந்த ஹீரோஸ் கீழே வேலை பார்க்கணும்னு செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம ஷீல்டு ஹீரோவை மட்டும் யாருமே செலக்ட் பண்ணல. யோ ராஜா, என்னையா இது, நியாயமே இல்லை, என்ன யாருமே செலக்ட் பண்ணலன்னு கேட்கவும் நானே இதை எதிர்பார்க்கலான்னு ராஜா சொல்லுவான். அவன் காதில் ஒருத்தன் ஏதோ வந்து சொல்லவும் ஷீல்டு ஹீரோ ரொம்பவோ டம்மியான ஹீரோன்னு ரூமர்ஸ் பரவிருக்கு, அதனால தான் அவங்களை யாருமே செலக்ட் பண்ணல அப்படிங்கவும் டியூட் நேற்று நைட் நம்ம பேசினதை யாரோ ஓட்டு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியர் ஹீரோ சொல்கிறான். உன் பார்ட்டியில் 8 இருக்குல்ல, எனக்கு ஒரு 2 பேரை தாயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தட்டையும் கேட்கவும் யாருமே அவனுக்கு தர ரெடியாக இல்லை. அவங்களா தானே எங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் எப்படி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ஒன் டீமுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்குறான். அப்போ யாருமே ரெடியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்படவும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஒருத்தி கை தூக்குறா. பார்த்தா அந்த அழகாக இருக்கிற பொண்ணு நான் ஷீல்டு ஹீரோ டீமில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே, வேற யாராச்சும் ஷீல்டு ஹீரோ டீமில் ஜாயின் பண்ண ரெடியாக இருக்கீங்களான்னு ராஜா கேட்க யாருமே ரெடியாக இல்லை. ஹீரோ நஃபோமி சொல்லுங்க ராஜா, உங்கள் டீமில் யாருமே ஜாயின் பண்ணாததுனால உங்களுக்கு மட்டும் இந்த தடவை காசு எக்ஸ்ட்ராவாக தரோன்னு சொல்லி அவனுக்கு மட்டும் 800 சில்வர் காயின்ஸ், மற்ற எல்லாருக்கும் 600 சில்வர் காயின்ஸ் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. பெஸ்ட் ஆஃப் லக், அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஹீரோஸ்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னோட பேர் மைண்ட் செல்வியா அப்படின்னு அவள் சொல்லவும் என்னோட பேர் நஃபோமி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவளும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஷீல்டு ஹீரோ, நான் உங்களுக்கு இந்த ஊரை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவள் இப்போ நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு இந்த ஊரை சுற்றி காமிச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு சில வெப்பன்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஒரு நல்ல இடம் தெரியும் அப்படின்னு சொல்லவா. அப்போ என்ன கூட்டிகிட்டு போ நம்ம ஹீரோ சொல்லவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவள் கூட்டிகிட்டு போகிறா. அந்த வெப்பன் ஷாப்பில் இருக்கிறவன் அவங்கள வரவேற்கிறான். உங்களை எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்கவும் நான் இங்கே அப்பப்போ வந்து போவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஆமாம், இவர் யாருன்னு கேட்கவும் இவர் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கவும் ஒன்று தானே எல்லாரும் டம்மி ஷீல்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க அப்படிங்கவும் இங்கே வரைக்கும் ரூமர் பரவிருக்கா. என்னோட பேர் நஃபோமி, உங்களை மீட் பண்ணதில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் தம்பி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒரு சூப்பரான ஸ்வாட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. உடனே அவன் அங்கே இருக்கிற சூப்பரான ஸ்வாட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கவும் நம்ம ஹீரோ அதை தொடுறான். ஆனால் ஷாக் அடிக்குது, அது அவன் கையிலிருந்து விலகி ஓடுது. உங்களோட வெப்பன் டைப்பை தவிர வேற எதையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி வருது. அப்போ நான் இந்த ஷீல்டை தவிர வேற எதையும் யூஸ் பண்ண முடியாதா, அப்புறம் நான் எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். அதை கடைக்காரு அப்ரைசல் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கை வச்சு அந்த ஷீல்டை அனலைசிஸ் பண்ணி பார்க்குறாரு. இது உன்னோட கையை விட்டு வர மாட்டேங்குது, ஆனால் இதோட இந்த சென்டரில் வந்துட்டு நிறைய பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஆர்மர் ஒன்று வாங்கணும்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்க. அந்த ட்ரெஸ் 180 சில்வர் காயின் அப்படின்னு சொல்லவும் டிஸ்கவுண்ட் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. டிஸ்கவுண்ட்லாம் உண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அவரும் ஆமான்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை மான்ஸ்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. அந்த இடத்துல பார்த்தா சின்ன பலூன் மாதிரியான ஒரு மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அது நம்ம ஹீரோவை கடிச்சிருது. ஆனால் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ அதுங்களை கஷ்டப்பட்டு கொல்ல ட்ரை பண்ணுறான். இப்போ அவனுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடச்சிருக்கு. மற்ற ஹீரோஸ்லாம் அசால்ட்டாக அதை வெட்டி ஈஸியாக கொண்டுருதாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரோட ஒரு பீஸ் எடுத்து ஷீல்டுக்குள்ளே போட்டால் புது ஸ்கில்ஸ் வந்து அன்லாக் ஆகுது. இந்த ஷீல்டு எவ்வளோ வேணால் அப்சர்வ் பண்ணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஆமாம், இந்த மான்ஸ்டர் பீஸை விற்க முடியுமா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் இதை விற்கவும் செய்யலாம், இதுக்கு காசும் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்புறமா ஷீல்டு ஹீரோ எனக்கும் நீங்கள் வந்து ஆர்மர் எடுத்திருந்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவ்வளோ போயிட்டு அவளுக்கு ஆர்மர் எடுக்கலாம்னு சொல்லி கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டா. இங்கே நம்ம ஹீரோ கடைக்கார் கூட எனக்கு அவ்வளோ டிஸ்கவுண்ட் வேணும் இவ்வளோ டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு நிறைய ஆர்மரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. பார்த்தா அது 380 சில்வர் காயின் அவர் சொன்ன உடனே நம்ம ஹீரோ கிட்ட அப்போ பேலன்ஸ் 240 சில்வர் காயின் தான் இருக்கும். கொஞ்சம் குறைச்சு கோயின்னு சொல்லுவோம். எனக்கு நீ வாங்கி தர மாட்டியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. சரி ஓகே, நம்ம ஹீரோவும் வாங்கி கொடுக்குறான். இந்த மான்ஸ்டர் பீஸ்லாம் எவ்வளோ போகும்னு தெரியுமா அப்படின்னு அந்த கடைக்கார்ட்ட கேட்கவும் ஒரு காப்பர் காயின் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் போயிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நாளைக்கு நம்ம இந்த வில்லேஜ் பக்கமாக போவோம், இங்கே நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொன்னோடனே அப்படின்னா நான் என்னோட நியூ எக்யூப்மெண்ட்டை வச்சு சண்டை போடுறேன், நீங்கள் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்க, சியர்ஸ் அப்படின்னு அவள் சொல்லவும் இல்லை நான் ஆல்கஹால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். எனக்காக குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் இல்லை நான் நார்மலாகவே குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் நீங்கள் வேற ஒரு உலகத்துலேருந்து வந்திருக்கீங்கல்ல, அதை நான் மறந்தே போயிட்டேன். ஏன்னா இங்கே இருக்கிற யாருமே ஒரு பொண்ணு குடிக்க சொல்லி குடிக்காமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே, நான் என் ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பும்போது என் டீமில் யாருமே வர ரெடியா இல்லை, நீ வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ ரூமில் போயிட்டு டோட்டலாக எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னு பார்க்குறான். எப்படியோ 1 மாதத்துக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியுது. அதில் சில காயின்ஸ் எடுத்து அவனோட ஷீல்டுக்குள்ளே வச்சுக்கிட்டுதான். இந்த உலகம் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாப்பியாகிறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணியிருக்கா, என்னதான் ஆனாலும் சரி அந்த பொண்ணை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ தூங்குறான். அடுத்த நாள் காலையில் அவன் எந்திரிச்சு பார்த்தா அவன் ரூமில் இருந்த எல்லா பொருளுமே காணாமல் போயிடுச்சு. உடனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணு ரூமில் போயிட்டு மைண்ட் காசு எல்லாத்தையும் காணும், சீக்கிரம் ஏந்தி அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறான். பார்த்தா வீரர்கள்லாம் அந்த இடத்துக்கு வருவோம். நீங்கள்லாம் வீரர்கள் தானேன்னு கேட்கவும் நீங்கள் தானே ஷீல்டு ஹீரோ நஃபோமி, உங்களை ராஜா கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கைதி மாதிரி போயிட்டாங்க நிப்பாட்டுறாங்க. மைண்ட் உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்டோடனே அவள் போயிட்டு அந்த இன்னொரு ஹீரோ பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டா. ராஜா என்னோட பொருள் எல்லாத்தையும் காணும் அப்படின்னு சொல்லவும் வாயை மூடு,
நீ செஞ்ச வேலைக்கு நான் இன்னும் பொறுமையாக இருந்துட்டு இருக்கேன். மைன் உன்கிட்ட கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, எங்களுக்காக திரும்பவும் அதை ஒரு தடவை சொல்லு அப்படின்னு ராஜா சொல்லவும் அந்த மைன்கிற பொண்ணு வந்துட்டு நேற்று நைட் இந்த ஹீரோயின்ட்ட குடிச்சிட்டு வந்து தப்பாக நடந்துக்கிட்ட பார்த்தா நான் உடனே அந்த இன்னொரு ஹீரோ ரூமுக்கு ஓடிட்டேன், அவர் தான் என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லவும் எதுக்காக இப்படி போய் சொல்கிற, நான் தான் நேற்று நைட்டு குடிக்கவே இல்லையா, நான் உங்ககிட்ட அப்படிலாம் நடந்துக்கிடவே பார்க்கல, ஹே அது என்னோட ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீல்டு ஹீரோ சொல்லவும் மைண்ட் தான் எனக்கு இதை கிஃப்டாக கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியர் ஹீரோ சொல்கிறான். நீ மட்டும் ஹீரோவா இல்லைன்னா நீ பண்ண அந்த பாவத்துக்கு ஒன்று இன்னத்துக்கு கொல்ல சொல்லியிருப்பேன் அப்படின்னு கிங் சொல்லவும் அவள் போய் சொல்கிறா, நான் அப்படி தப்பாக நடந்துக்கிட்டதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குவோம். இவரோட ரூமில் தான் நாங்கள் இதை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை வந்து ஒருத்தன் காட்டுறான். நான் காலையில் எழுந்திக்கும் போது என் ரூமில் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சீல் ஹீரோ சொல்லவும், டியூட் நீ இவ்வளோ கேவலமானவன் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படியா நடந்துக்கிட்டது, கேமாக இருந்தாலும் இப்படியா நடந்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஹீரோஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை திட்டுறாங்க. இந்த ஸ்பியர் ஹீரோவோட டீமில் தான் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். அவள் வந்து நக்கலாக சிரிக்கிறா. இப்போ தான் நம்ம நஃபோமிக்கு புரிய வருது, ஃபர்ஸ்ட்லேருந்தே அவள் நம்ம ஹீரோவை இப்படி பண்ணணுங்கிறதுக்காக தான் பிளான் போட்டு எல்லாமே பண்ணியிருக்கா, நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்தவும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற மாதிரி நடிக்கிறா. நஃபோமி அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியர் ஹீரோ சொல்கிறான். ஒருவேளை இந்த ஸ்பியர் ஹீரோவோட பிளான் தான் இதெல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மற்ற ஹீரோஸ் எல்லாருமே இந்த ஷீல்டு ஹீரோ வேஸ்ட் தான், இவனை ஃபஸ்ட்டு சமனே பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இவனுங்க இந்த ஷீல்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கானுங்க. நான் ரொம்ப வீக்குங்கிறதுனால தான் வேணும்னே இவனுங்க எல்லாரும் இப்படி பிளான் போட்டு பண்ணியிருக்கானுங்க. இதுக்கு மேலேயும் நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, என்ன நீங்கள் திரும்ப அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் தப்பு பண்ணிட்டு கோலமாரி இங்கேருந்து ஓடிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஹீரோஸ்லாம் கேட்காங்க. இவனை திரும்ப அனுப்பிடுறது தான் நமக்கும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியர் ஹீரோ சொல்கிறான். அது எங்களால் முடியாது, ஏன்னா அந்த 4 கார்டினல் ஹீரோஸும் இறந்து போனதுக்கப்புறம் தான் அடுத்த ஹீரோஸை சமன் பண்ண முடியும் அப்படின்னு ராஜா சொல்லுவோம். மற்ற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ நாங்கள் எல்லாரும் எப்படி தான் எங்கள் உலகத்துக்கு திரும்ப போகிறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, நீங்கள் அந்த வேவ்ஸ் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்கிறான். ஓ அப்படியா, என் மேலே இருந்து முதல்ல கையை எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டா. அப்போ அது வரை என்ன ஜெயிலில் போட்டு வச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்கவும் நெக்ஸ்ட் வேவ் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்லை, ஸோ அதனால் நாங்கள் உங்களை ஜெயிலெல்லாம் போட போகிறதில்ல, ஏன்னா நீங்களும் சேர்ந்து தான் போராட போகிறீங்க. ஆனால் உங்களோட இந்த கெட்ட பேர் இப்போமே பரவ ஆரம்பிச்சிட்டு உன்னோட மரியாதையை இழந்து நீ வாழணும், அதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு கிங் சொல்லவும் நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பும்போது அந்த ஷீல்டுக்குள்ளே இருக்கிற துட்டை எடுத்துட்டு இதுக்காக தானே நீ ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே அந்த காசை தூக்கி எறியவும் நஃபோமி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பியர் ஹீரோ சொல்லவும் நான் தான் ரொம்பவும் வீக்கானவன், எனக்கு வேஸ்ட் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த வில்லேஜ்குள்ளே போவோம். எல்லாரும் நம்ம ஹீரோவை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. வெப்பன் வாங்கின அந்த கடைக்காரர் அந்த பொண்ணுக்கு எப்படி நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்கவும் நீ கூட அதை நம்புறல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த கடைக்காரர் நம்ம ஹீரோவை விட்டுருந்தாரு. தம்பி ஒரு நிமிஷம் நில்லு, இது உனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. இது எவ்வளோ அப்படின்னு கேட்கவும் 5 காப்பர் காயின் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லவும் இதை ஃப்ரீயாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்துருந்தாரு. நம்ம ஹீரோவும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ செம டென்ஷனில் இருக்கான். அந்த எல்லா கோபத்தையும் அந்த மான்ஸ்டர்ஸ் மேலே போயிட்டு காட்டுறான். நிறைய மான்ஸ்டர்ஸ் பீஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அண்ட் நம்ம ஹீரோவும் இப்போ லெவல் 2க்கு இம்ப்ரூவ் ஆகிட்டான். இது எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மலையிலேயே போயிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறான். இப்போ மலை வரைக்கும் தான் அவன் வில்லேஜ்குள்ளே போகிறான். அந்த ஒரு மான்ஸ்டர் பீஸ் எவ்வளோங்க அப்படின்னு கேட்கவும் 1 காப்பர் காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு கொடுக்குறாரு. இது மொத்தத்துக்கு எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்கவும் இது மொத்தத்துக்குமே சேர்த்தே 1 காப்பர் தான் வரும் அப்படின்னு அவன் சொல்லவும் இதுக்கு முன்னாடி வாங்கினவனுக்கு 1 பீஸ்க்கே 1 காப்பர் காயின் கொடுத்த நான் 10 பீஸ் வச்சிருக்கேனே அப்படின்னு கேட்கவும் அது வந்துங்க அப்படின்னு நம்ம சமாளிக்க ட்ரை பண்ணுறான். ஒழுங்கான விலையை சொல்லி இல்லைன்னா இதுங்க கிட்ட கடி வாங்க ஆசைப்பட்றியா, நான் நியாயமான விலையை தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி ஓகே நான் நியாயமான விலைக்கே தாரேன், நீங்கள் நல்லவராக இருந்தானே கெட்டவராக இருந்தானே எனக்கு வியாபாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒழுங்கான காயின்ஸை கொடுத்துருதான். எல்லா கடைக்காரங்க கிட்டேயே சொல்லுவே இந்த ஷீல்டு ஹீரோ கிட்ட யாராச்சும் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கடி வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு செடி இருக்கிற கடையை பார்க்குறான். அந்த ட்ரெஸ் கொடுத்த அந்த கடைக்காரருக்கு 5 காப்பர் காயினா அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுதான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. நேற்று கடையில் பார்த்தா அந்த ஒரு செடியை நம்ம இப்போ ஹீரோ பார்க்குவோம். அதை எடுத்து அவனோட ஷீல்டுக்குள்ளே போடவும் லீவ் ஷீல்டு அப்படிங்கிற ஒன்று அன்லாக் ஆகுது. ஓ அப்போ என்னால் ஒரே நேரத்தில் வேறு ஷீல்ட்ஸையும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ லீவ் ஷீல்டு அப்படின்னு சொல்லவும் பார்த்தா அந்த ஷீல்டு லீஃப் மாதிரி மாறிடுது. அதோட பவரை யூஸ் பண்ணால் அந்த பிளான்ஸ் எல்லாம் ஹை குவாலிட்டியாக மாறிடுது. இப்போ அந்த பிளான்ஸ் அவ்வளோத்தையும் போயிட்டு இப்போ கடையில் விற்கிறதுக்காக போகிறான். இது எல்லாமே ஹை குவாலிட்டி பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு இப்போ நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. இப்போ நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் வந்துட்டு நாங்கள் உங்கள் பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என் டீமில் ஜாயின் பண்ணாலுமே நான் உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு மட்டும்தான் காசு தருவேன், 40% எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே எங்களுக்கு ஆர்மர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்கிறானுங்க. அதையும் நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ தனியாக வரும்போது உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் மரியாதையாக கொடுத்துரு அப்படின்னு அவனுங்க சொல்லவும் நீங்கள் திருடுங்கன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அவங்கள அட்டாக் பண்ணுறான். அவனுங்க எல்லாம் பயந்து ஓடிடுதானுங்க. இந்த ஷீல்டை வச்சுட்டு யாரையும் என்னால் அட்டாக் பண்ணவும் முடியாது, அதே நேரத்தில் நான் வேறு எந்த ஒரு வெப்பனையும் யூஸ் பண்ணவும் முடியாது அப்படின்னா நான் எப்படி தான் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுவோம். அந்த இடத்துக்கு ஒருத்தன் வாரான். உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் எனக்கு எந்த பார்ட்டி மெம்பர்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லவும் பார்ட்டி மெம்பர்ஸ் யார் உங்களுக்கு தரா, உங்களுக்கு தேவையானது என்னன்னு எனக்கு தெரியும், அடிமைகள் தானே உங்களுக்கு இப்போ தேவைப்படும், நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இப்போ அவன் கூட்டிகிட்டு போகிறான்.
இப்போ அவனோட இடத்துக்குள்ள அவன் கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு தேவையான நன்றி உள்ள ஆளுங்க இங்கே கிடைப்பாங்க, நீங்களே உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி நம்பிக்கையாக இருப்பாங்கன்னு நான் நம்புறது அப்படின்னு ஹீரோ கேட்கவும், இவங்க மேலே நாங்கள் ஒரு கர்ஸ் போட்டுருவோம், அவங்க பேச்சை கேட்கலைன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க, ஸோ உங்கள் பேச்சை தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்கள பார்த்தா மனுஷங்க மாதிரியே தெரில, இது என்னதான் இடம் அப்படின்னு கேட்கவும், இவங்க எல்லாருமே டெமி ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் மாதிரி இருக்கிற மனுஷங்க, போருக்கு ரொம்பவும் நல்லாவே யூஸ் ஆவாங்க, உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கவும் ஒரு பொண்ணு இருமுற சவுண்ட் கேட்கு. உடனே நம்ம ஹீரோ அந்த சவுண்ட் கேட்குற இடத்துல போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு டெமி ஹியூமன் பொண்ணு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ செய்யாத ஒரு தப்புக்காக தண்டனை அனுபவிச்சிருக்கான். எதனால் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத போக போக வர எபிசோட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை எடுத்தோடனே உங்களுக்கு கதை பிடிக்காமல் போகலாம், ஆனால் இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே சூப்பராக தான் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நீங்கள் இந்த எபிசோட்ஸை கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.